அது நமக்கு அந்த கயா க்ஷேத்திரத்துல கிடைக்குது. கயால நம்ம 3 சிரார்த்தம் பண்ண போறோம். எந்த தீர்த்தத்தை பார்த்தாலும் ஒரு சிரார்த்தம் பண்ணணும்னு இருக்கு. பல்குனி நதிக்காக ஒண்ணு, அந்த ஊர்ல விஷ்ணு பாதம் இருக்கு. கயாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் ரொம்ப கேட்டு கிருஷ்ணரே வந்து வதம் பண்ணார். அவன் கிருஷ்ணருடைய விஷ்ணுவுடைய கால் வச்சு வதம் பண்ணார். அப்ப அவன் சொன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனா நான் போகும்போது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் கிருஷ்ணா, எனக்கு இங்க வந்து நீ என்னுடைய பாதத்தை வச்சிருக்க, இந்த பாதத்தை இங்கேருந்து எடுக்காத. எனக்கு நான் அசுரன், ரொம்ப பசிக்கிறது, என்ன நீ இந்த மாதிரி எழுந்துக்க முடியாம என் காலை வச்சு அமைக்கிட்டான்னு. இங்க வரவா எல்லாரும் பிண்டங்கள் பண்ணி இந்த விஷ்ணு பாதத்துல வந்து போடுவா, அதை நீ ஸ்வீகரிச்சுப்போ. என்னைக்கு விஷ்ணு பாதத்துல பிண்டம் உடலையோ அன்னைக்கு உலகமே அழிஞ்சிடும். எத்தனையோ நம்ம இந்தியாலேருந்து, குஜராத்லேருந்து, அஸ்ஸாம்லேருந்து, ஒரிசாலேருந்து நித்தியம் பலவிதமான ஜனங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பண்றாங்க. இப்ப நம்ம போறோம், இன்னைக்கே நம்ம ஒரு 20 பேர் 20 தம்பதிகள் போறோம் இந்த வாட்டி கிட்டத்தட்ட. நம்ம பண்றோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இன்னும் எத்தனையோ பேர் வர அன்னன்னைக்கு நடந்துட்டே இருக்கு. அதனால அந்த கயாசுரனுக்காக விஷ்ணு பாதம் அங்கேயே இருக்கு. அந்த விஷ்ணு பாதத்துக்காக ஒரு சிரார்த்தம், அக்ஷயவட சிரார்த்தம், அந்த 3 சிரார்த்தம் பண்றோம். அதே போல காசியில 2 சிரார்த்தம். ஒண்ணு நம்ம ஊர்ல பண்றோம்னோ பார்வண சிரார்த்தம். நம்ம அப்பா அம்மாக்கு அந்த திதி அந்த மாசம் பட்சம் வரணும் இங்கெல்லாம். ஆனால் அங்கேயே பொறுத்தளவுல காசியோ கயாலியோ திதி வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்னைக்கு போறோமோ அன்னைக்கு பண்ணலாம். அங்க நம்ம காசிக்கு போறோம்னு நினைச்சாலே நம்ம முன்னோர்கள்லாம் முன்னாடியே வந்துருவாளாம், அங்க வந்து காத்துட்டு இருப்பாளாம். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பேரை சொல்லி இங்க ஒரு பிண்டம் வைக்க மாட்டானா அப்படின்னு காத்துட்டு இருப்பாளாம். ஏன்னா அவ அந்த பிண்டம் பேரை சொல்லி வச்சுட்டா அவளுக்கு சத்கதி கிடைச்சிடுமே. வெச்ச மாத்திரத்துல கிடைச்சிடும். யாராவது ஒருத்தன் வந்து வைக்க மாட்டானா அங்க மரங்கள்ல வந்து தொங்கிட்டே இருப்பாளாம், காத்துட்டு இருப்பாளாம். அதனால காசியில பஞ்சகங்கா சிரார்த்தம்னு, காசியில 5 கட்டம். அந்த நதியில வந்து 80 படித்துறை இருக்கு. அதுல 5 படித்துறை ரொம்ப விசேஷம். அந்த 5ல நம்ம பண்ண போறோம் பஞ்சகங்கா சிரார்த்தம். அதே போல பார்வண சிரார்த்தம், இங்க நம்ம ஹோமம் பண்ணி பண்றோம்னோ அந்த மாதிரி ஒரு சிரார்த்தம். திரிவேணி சங்கமம், கங்கா யமுனா சரஸ்வதி 3ம் சேருது. நீங்க வேணா கொஞ்சம் லேசா பின்னாடி அவருக்கு மறைக்க கொஞ்சம். கங்கா யமுனா சரஸ்வதி திரிவேணி சங்கமத்துல ஒரு சிரார்த்தம். அது வந்து பிரயாகராஜ், முன்னாடி அலகாபாத்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப பிரயாகராஜ். இப்ப 144 வருஷத்துக்கு ஒரு இது நடந்தது, கும்பமேளா நடந்தது, அந்த இடத்துக்கு தான் போறோம். நமக்கு என்ன ஒரு, நான் ஏற்கனவே குழுல சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பூசா சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப பெரியவர், அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். 6 மாசம் வரைக்கும் அந்த பலன் உண்டுங்கிறார். ரொம்ப பெரிய தீட்சிதர். அவர் சொல்றாரு, இது 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது. அந்த ஒரு 48 நாள் 60 நாளைக்குள்ளெல்லாம் முடியாதுப்பா, 6 மாசம் வரைக்கும் அதோடைய பலன் உண்டு அப்படின்னு. அதனால நம்ம எல்லாம் அதுக்குள்ளேயே போயிடுறோம். அதனால நமக்கும் அந்த அந்த கும்பமேளா பலனும் நமக்கு கிடைக்கிறது. அங்க வந்து முதல் வாட்டி திரிவேணி சங்கமத்துல முதல் வாட்டி நம்ம போறோம்னா, தம்பதிகளா போறவா வேணி தானம்னு ஒண்ணு பண்ணணும். முதல் வாட்டியே. ஒரு 2வது வாட்டி நம்ம போனோம்னா அதெல்லாம் கிடையாது. முதல் வாட்டி ஒன்றியும் வேணி தானம்னு ஒண்ணு பண்ணணும். வேணின்னா முடிக்கு பேரு வேணின்னு பேரு, மூங்கிலுக்கும் பேரு வேணின்னு பேரு. அந்த பொண்ணு வந்து நம்மளுடைய ஹிந்து தர்மத்துல ஸ்திரீகள் எக்காரணம் கொண்டும் முடிய கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். ஆனா அங்க ஒன்றியும் சரஸ்வதிக்கு கொடுக்கணும் அதை. அதனால தலைவாரிட்டு அந்த நுனியை கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கங்கையில கொண்டு போய் விடுவா. கங்கையில கொண்டு போய் விட்டா அது போய் புஷ்பங்கள்லாம் மேல போயிட்டே இருக்கும். அந்த ஒரு இடம் போகும்போது முடி ஒன்றியும் உள்ளுக்குள்ள போயிடும். அந்த இது சரஸ்வதியே அடியில வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லுவா. திரிவேணி சங்கமம் எப்படி? திரிவேணின்னா கங்கா யமுனா சரஸ்வதி. பொம்மநாட்டியுடைய தலை பின்னல் இருக்கணும், 2 தான் தெரியும் இல்ல, 1 தெரியாது. ஆனா 3ஆ பின்னுவா. பின்றது 3ஆ தெரியும், 2 தான் ஆனா மொத்தம் இருக்கிறது. அந்த மாதிரி சிதா ஒன்னோட ஒண்ணு கலந்து போறது. கங்கா யமுனா சரஸ்வதி 3ம் நம்ம கண்ணுக்கு 2 தான் தெரியும். கங்கை ஒரு பக்கம் தெரியும், ஒரு பக்கம் யமுனை தெரியும், சரஸ்வதி தெரியாது, அந்த பின்னல் போல அப்படின்பா. அதனால அங்க அந்த வேணி தானமும் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு சிரார்த்தம் பண்ண போறோம். இந்த 3 இடத்துல இந்த மாதிரி கிரமமா பண்ண போறோம். அயோத்தியாவும் போலான்னு நினைஞ்சேன்.
போறோம் கட்டாயம். அப்போ உள்ளூர்ல இருக்கிற அந்த தேவதைகள்லாம் விஸ்வநாதர், காலபைரவர், அப்புறம் வேணி மாதவர், பிந்து மாதவர், இதெல்லாமும் என்னென்ன முக்கியமா பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்க போறோம். இது ஓரளவுக்கு காசியை பத்தி தெரியணுங்கிறதுக்காக அப்படி மேலோட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னது. இன்னும் ஏதாவது ஞாபகம் வரும்போதும் சொல்றேன். முக்கியமானது நமக்கு என்னன்னா, இந்த கயால போய் முன்னோர்களுக்கு பண்றதுனால அவளும் சத்கதி கிடைக்கிறா, அதனால நமக்கும் க்ஷேமத்தை ஏற்படுறது. என்ன சொல்றான்னா, என்னுடைய முன்னோர்கள் சத்கதியை அடையலைன்னா அவ நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய சுப கர்மாக்களுக்கு தடையை ஏற்படுத்துவா அப்படின்னு இருக்கு. பிதர்கள் நமக்கு எப்போதும் அனுகிரகம் பண்ணக்கூடியவ தான். ஏன்னா அவ சத்கதியை அடையலைன்னா ஒரு குழந்தைகளுக்கு கல்யாணமோ அல்லது சீமந்தமோ இதெல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்கும். எதை எடுத்தாலும் நடக்காது. நம்ம நடக்கல என்ன பண்ணுவோம், ஒரு ஜோசியரை போய் கேட்போம். ஜோசியரை உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சத்கதி அடையல, அவளுக்கு நீ இந்த ராமேஸ்வரத்துல போய் தில ஹோமம் பண்ணு அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லுவா. அப்படி பண்ணதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவ சத்கதிக்கு போவாங்கிற. சத்கதியை அடைஞ்சு நல்ல லோகத்துல இருக்கிற முன்னோர்கள் நமக்கு கெட்டது பண்ண மாட்டான். சத்கதியை அவ அடையணுமே, அதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு சிரமங்களை கொடுத்தாதான், தடை வந்ததுன்னா தான் நம்ம யாராவது பெரியவாழ்கிட்ட போய் கேட்போம். அதுக்காக பண்ணுவான்னு இருக்கு. அவ சத்கதியை அடைந்த முன்னோர்கள் நமக்கு எப்போதும் நன்மைகளை தான் செய்வா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. முன்னோர்கள் நமக்கு முக்கியம். குலதெய்வ வழிபாடு, சுவாமி நித்திய ஆராதனை, பூஜைகள் வேணும் கட்டாயம். அது முக்கியமா இது முக்கியமானு கேட்டா இதுதான் பிரதானம். முதல்ல முன்னோர்கள் தான், அதுக்கப்புறம் தான் அது. அதனால ஆனா இந்த சுவிட்ச போடுங்க ரெண்டாவது தெளிவா இருக்கு. சரி, 3 கொஸ்டின் ஒரு நிமிஷம் வந்துட்டேன். நீங்க பின்னாடி இல்ல வரலாம், எழுதி வச்சுக்க வேண்டியதான். சரி, அது இது இல்ல இது அதனால ஓரளவுக்கு யாராவது புரியல அதை பத்தின கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஒரே நிமிஷம், கேள்வி யாராவது கேக்குறீங்கன்னா மட்டும் அத கையில வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சுக்கோங்க. இல்ல முதல்ல இந்த காசிக்கு நீங்க கேள்வி இருக்கட்டும். கேள்விக்கு முன்னாடி நான் இப்ப பேசினதோட அது வச்சுங்க. இது நான் சொன்னதோடைய விஷயம் புரிஞ்சு சொன்னோம். அப்படி இல்ல, சந்தேகம் இருக்கலாம். நான் ஒன்னும் அப்படியே அதை பத்தி கரெக்டா. இது என்னன்னா, எல்லாத்தையும் விட காசிலேயோ கயால இருக்கிற வாத்தியாரோ இவ்வளவு தூரம் நமக்கு புரியல அப்படி யாரும் சொல்றது இல்லை. நீங்க எல்லாம் காசிக்கு வந்துருங்க, அங்க பேசிக்கலாம். ஒரே வார்த்தை தான். நம்ம 4 வார்த்தை கேட்டா ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்லுவா. நான் ஒரு 20 வாட்டி பேருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல இப்ப போன வாட்டி பேருக்கும் போது நான் வேதம் படிச்ச வாத்தியாருடைய பையங்க என்னோட வந்திருந்த குஹகிருஷ்ணன், ஸ்கந்த நாராயணன் இந்த வாட்டி நம்மளோட அவ 2வது வாட்டி அவ அப்பாவுக்கு ஆப்தீகம் முடிஞ்சு 4 மாசம்தான் ஆச்சு அவர் வந்திருந்தார். இப்ப எல்லாருக்கும் அப்படி சில பேருக்கு 40 வருஷங்கள்லாம் கூட ஆயிருக்கும். அவ ஆப்தீகம் முடிஞ்சு 4வது மாசம் எங்களோட வந்தா. அப்ப அவர் அந்த வாத்தியார் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கேருந்து போற ஆத்மா சத்கதி போற அவளை பத்தி கேள்வி இல்லை. ஒருவேளை நரகத்துக்கு போயிருக்கா அப்படின்னால் நம்ம இங்க பண்ணின பாபத்துக்கு தகுந்தாபடி சிக்ஷை கொடுக்குறான், அவன் தண்டனைகள் கொடுக்குறான். நிறுத்தாம தண்டனைகள் கொடுத்துட்டே இருக்கா. அப்ப அந்த ஆத்மா யமகிங்கரனை பார்த்து கேட்கிறாளாம், நீங்க நான் வந்ததுலேருந்து என்ன சிரமப்படுத்திகிட்டே இருக்கேன், நீங்க எப்பதான் இதை நிறுத்துவேல், என்ன எனக்கு சிக்ஷை தண்டனை கொடுக்கறத எப்பதான் நீங்க நிறுத்துவேல் அப்படின்னு. அப்ப அவ சொல்றாளாம், பூலோகத்துல கயான்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல உன்னுடைய முன்னோர்கள் யாராவது உன் பேரை சொல்லி ஒரு பிண்டத்தை வச்சுட்டா போதும், அந்த க்ஷண நேரத்திலேயே நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனைய நிறுத்திடுவேன் அப்படின்னு அவ சொல்றாளாம். அது நம்ம இங்க போய் பண்றதுனால எத்தனையோ முன்னோர்களுக்கு நம்ம சத்கதியை கொடுக்க போறோம். அதனால அந்த வாத்தியார் பையன் வந்தவர் சொன்னார், எனக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா ஆப்தீகான மறுநாளே நான் கிளம்பி வந்திருப்பேன். இந்த 3 மாசம் கூட என்னுடைய முன்னோர்களை சிரமப்படுத்த விட்டுக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னார். அவ்வளவு தூரம். இது என்னன்னா, ஒரே வாட்டியில அவ எல்லாத்தையும் சொல்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாட்டி
நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் நான் 10 வாட்டி போய் சின்ன சின்னதா அப்பப்ப தெரிஞ்சின்றத எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒளிவு மறைவு இல்லாம எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்றோம். அவ அங்க இருக்கிறவா வந்து எக்காரணம் கொண்டும் அவுட் கோயிங் கிடையாது. அவ இன்கமிங் வரத்தை தான் பேசுவாளே தவிர அவளாம் ஃபோன் பண்ணி அங்க இருக்கிறவா யாருக்கும் ரொம்ப கேட்டோம்னா நீங்க நேரம் வரும்போது எல்லாம் நான் சொல்லிடுறேன்பா. அவ்வளவுதான். ஏதோ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சிறு விஷயங்கள் தான் சொல்றேன். நான் இத்தனை வாட்டி போனத்துல நம்ம தெரிஞ்சின்றத எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நம்ம கூட வரவா எல்லாருக்கும் நம்ம சொல்லி பண்ணி புரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம முக்கியமா வந்திருக்கிறவா எல்லாரும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா, சிராத்தம் அங்க வந்து பண்ணக்கூடியவா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். 12 பேரோடைய பேர் தெரியணும் நமக்கு. நம்ம முன்னோர்களுடைய 12 பேர் நமக்கு தெரியணும். இப்ப யஜுர்வேதக்காரர்களுக்கெல்லாம் அதிகபட்சம் தர்ப்பணம் பண்ணக்கூடியவாளுக்கு தெரியும். அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா. இல்ல அப்பா வர்க்கத்திலேயே என்னுடைய கோத்திர வர்க்கத்திலேயே அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தாக்கு பண்றோம். அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டிக்கு பண்றோம். இதுல 6 பேர். ஒருவேளை அம்மா இருந்தான்னா அம்மாக்கு மேல 3 பேருக்கு பண்றோம் தர்ப்பணங்கள். அந்த 6 பேர் அம்மா வழியில அம்மாவுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மாவுடைய அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி. இப்ப யஜுர்வேதத்துல தர்ப்பணம் பண்றவா எல்லாருக்கும் இந்த 12 பேர் ரொம்ப முக்கியமா ஞாபகம் இருக்கணும். அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி. அம்மான்னா அம்மா, அப்பாவுடைய அம்மா. நம்ம எப்போதுமே இந்த பக்கம் கல்யாணம் ஆகி வந்துட்டாலே இப்ப சித்திக்கு சிராத்தம் பண்றோம். காமாட்சி இந்த பக்கம் தானே, என்னுடைய தாத்தா தானே, பாட்டி தானே வரா. எப்ப கல்யாணம் ஆகி இங்க வந்துட்டாலே அவளை தான் கன்வெர்ட் பண்ணி இந்த கோத்திரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால நான் என்னுடைய அம்மாவுடைய அப்பாவுக்கு 2வது கோத்திரத்துக்கு இப்ப பண்றாருன்னா சுரேஷ் தர்ப்பணம் பண்றானே அந்த 6 பேர். புரியுதா? என்னுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அவளுடைய மனைவிகள். என்னுடைய அம்மாவுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அவளுடைய மனைவிகள். எதுக்காக சொன்னேன்னா இப்ப யஜுர்வேதத்துல இந்த 12 பேருக்கு நீங்க எல்லாம் பண்றேன். இப்ப சுக்லயஜுர்வேதக்காரன நாங்கெல்லாம் ஸ்திரீகளுக்கு தனியா பண்றது இல்லை. அந்த 12 பேர் பண்ணாதவாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அம்மா வந்து அப்பாவுக்கு பண்ண போறா. ரொம்ப கரெக்ட். ஆமா. ஆமா. காசியில வந்து அம்மாவுக்குன்னு பண்றது எங்க அம்மாவோட அம்மாவுக்கா, அம்மாவோட மாமியார்? இல்ல முதல்ல எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ நேரடியாக ஆத்துக்காரருடைய வழிதான். அவா 3 பேர். இப்ப ஆத்துக்காரர், அவ மாமியார், மாமனார் கிட்ட அவா 3 பேர் இந்த பக்கம் பண்ணலாம். ஆனா உங்க அம்மாவுடைய அப்பாக்கும் பண்ணலாம். இல்ல அவ பேரு ஓகே. ஆனா அந்த தாய்க்கான 16 பிண்டம் சொன்னேன் இல்லையா? ஆமா. அது எங்க அம்மாவோட அம்மாவுக்கு வருமா? அம்மா ஆத்துக்காரருடைய அம்மாக்கு தான் வரும். இப்ப உங்க மாமாவோட இருக்கிறவா உங்க அம்மாவுடைய அம்மாக்கு ஒரே ஒரு பிண்டம் வச்சதுனாலேயே அவ சத்கதி அடைஞ்சது. அதுதான் கேட்கணும். ஆமா. அவ இந்த 16 அம்மாக்கு 16 பிண்டங்கிறது மந்திரம் சொல்லி சொல்லி அவளே வைப்பா. 16 பிண்டம் அம்மாக்கு. கர்ப்பத்துல அம்மா வயிற்றுல நம்ம இருக்கும்போது எவ்வளவு சிரமப்படுத்தியிருக்கோம். அம்மா வந்து ஆத்துல அன்னம் இருந்தாலும் இல்லைன்னாலும் குழந்தைகளுக்கு போட்டுட்டு அவ பட்னியா இருப்பா. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஒரு காலத்துல அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா எத்தனையோ சிரமப்பட்டிருக்காளே நம்ம முன்னோர்கள்லாம். அதெல்லாம் சொல்லி சொல்லி வைப்பா. கர்ப்பத்துல இருக்கும்போது 7 மாசம் ஆச்சுன்னா அவளால குனிய முடியாது, நிமிர முடியாது. நான் உன்னை சிரமப்படுத்திருக்கேன், வயிற்றுல உழைச்சிருக்கேன், அதுக்காக எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்லாம் சொல்லி வரும். இதுக்குதான் கேட்டேன். அப்படின்னா எங்க அம்மாவோட அம்மா சைடு பாட்டிக்கு அப்பா சைடு பாட்டி இந்த விஷயத்துக்காக தான் கேட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நாராயண பலி கொடுத்தவாளுக்கு அங்க கூப்பிட முடியும். பசுபட்சிக்கு சொல்றேன் இல்லையா? ஆமா. நாராயண பலி கொடுத்தவாளுக்கும் அங்க நினைச்சுட்டு ஒரு பிண்டம் வைக்கலாம். நாராயண பலின்னா கல்யாணமாகாத பொன் குழந்தைகள் ஆத்துல ஊனல் போடாத. ஆமா. ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லும் போது அதை கேட்டுருங்க, அப்புறம் பேசுங்க கூட. கல்யாணம் ஆகாத ஸ்திரீகள் யாராவது காலமாயிட்டானா அவளுக்கு இந்த மாதிரி கர்மா பண்றது இல்லை. நம்ம சிராத்தங்கள்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய குடும்பத்துல பண்ணிக்கலாம். கன்னியா குழந்தையை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாள். அவள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காலம் ஆயிட்டானா அவளுக்கு கர்மாக்கள்லாம் நாராயண பலின்னு சொல்லி சுவாமியோட கொண்டு போய் சேர்த்துருவாள்.
நம்ம பித்தர்களோட கொண்டு போய் சேர்த்து இருக்கிற முன்னோர்கள் தான் நம்மளால கூப்பிட முடியும். ஸ்திரீ புருஷாலா இருந்தா பூனல் போடுறதுக்கு முன்னாடி குழந்தைகள் காலமாயிட்டான்னா அவளுக்கும் நாராயண பலி தான். அவத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு அப்படி பண்ணியிருக்கா, அதனால அதை இது கேட்கிறா. எல்லாருக்கும் தாராளமா பண்ணலாம். அதனால அந்த 12 பேருடைய பேர் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்புறம் முக்கியமானது காசியில வந்து நம்ம பண்றோம், கயால பண்றோம். அங்க எப்படின்னா இப்ப நம்ம பாத்துல சிரார்த்தம் நடக்கிறது, ஒரு வாத்தியார் வரும், ஒருத்தருக்கு பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அங்க அப்படி கிடையாது. நம்ம 20 பேரையும் சேர்த்து உட்கார வச்சு ஒரு வாத்தியார் தான் மந்திரம் சொல்லுவார். நம்ம அவர் சொல்றதை நம்ம கேதர் பண்ணிட்டு நன்னா மனசுல வாங்கிட்டு நம்ம பண்ணணும். நம்ம முன்னோர்களுக்கு சத்கதியை கொடுக்கறதுக்கு நம்ம பேருக்கோம். பக்கத்துல இருக்கிறவா என்ன பண்றா, நீ இப்படி பண்றா அப்படி பண்றா, நம்மளுடைய அந்த குதிரைக்கு லாடம் கட்டினாப்படி நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்தவா என்ன பண்றாங்கிறத நம்ம அவளுடைய முன்னோர்களுக்கு சத்கதி கொடுக்கறதுக்கா அவ வந்திருக்கா, அவளை பார்த்து பண்ணிப்பா. நம்ம அதனால அதுல போகவே கூடாது. நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, பக்கத்துல என்ன நடக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு, ஏன்னா கயால பண்ணிட்டு மறுநாளைக்கு நம்ம காசிக்கு வந்து போல, மாமா இன்னும் ஒருத்தரோட பேர் மறந்து போயிடுத்து, நேற்றுக்கு சொல்லலை, இனிமேல் என்ன பண்ணலாம்னா ஒரு அடுத்த வாட்டி கயாவுக்கு போகும்போது தான் பண்ண முடியும். அதனால இப்பயிலேருந்தே அந்த 64 பேர் பந்துக்கள்கிட்டயோ மத்த வாழ்த்தியோ ஒருத்தர் வாங்கி இது அதனால நன்னா அந்த 64 பேர் நம்மளுடைய பந்துக்களையோ அல்லது ஞாபகப்படுத்திட்டு அதை கரெக்டா நம்ம எழுதி வச்சுட்டு அங்க வந்து கயால பண்ணணுங்கிறதுல அதுல முக்கியத்துவம் எடுத்து அதை தெரிஞ்சுக்கோங்க. இத சொல்லிடுறேன். அப்ப கேள்விக்கு நிறைய டைம் இருக்கு. ஒருவேளை நமக்கு வந்து ஆமா நம்ம சாஸ்திரம் ரொம்ப சரியானது. நீங்க என்ன கேட்கிறீங்கன்னா, என்னுடைய முன்னோர்களுடைய பேரு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு, நம்மளுடைய குலதெய்வம் பேரை வச்சுக்கலாம். அல்லது கங்கா, பாகீரதி, ஜான்னவி, இந்த மாதிரி ஒரு தெய்வங்களுடைய சீதா லட்சுமி, மகாலட்சுமி, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்பா பேர் தெரியுது, தாத்தா பேரும் தெரியுது, புள்ளு தாத்தா பேர் தெரியல அப்படின்னா அதிகபட்சமா நம்ம குடும்பங்கள்ல எல்லாம் இப்பதான் மாறி போயிடுச்சு. அதிகபட்சமா நாராயண அப்படின்னு வச்சா சுப்பிரமணியன்னா அவன் பேரு நாராயணன் தான் இருக்கும். திருப்பி அது அதிகபட்சமான குடும்பங்கள்ல முன்னோர்களுடைய பேர் ரிப்பீட் வருது. என்னுடைய அப்பா பேர் நாராயணன், தாத்தா பேர் சுப்பிரமணியன், மூத்த பெரியவருடைய பேர் தெரியலன்னா நாராயணன் சொல்லிக்கலாம். அதிகபட்சமா நம்ம குடும்பங்கள் எல்லாம் வந்த சர்மாவே தான் திருப்பி அதிகபட்சமா வந்துட்டு இருக்கு. இப்பதான் நடுவுல கணேஷ் இந்த மாதிரி ஏதோ பேரெல்லாம் அப்படி கொஞ்சம் மாத்திட்டா. அதனால நம்ம முன்னோர்கள் வரைக்கும் கரெக்டா தான் இருந்திருப்போம். கோத்திரம் தெரியலனால் கூட, என்னுடைய முன்னோர்களுடைய கோத்திரம் தெரியலனால் கூட அதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட வழி இருக்கு. பாரதத்துல பாதி பாரத்வாஜம் அப்படிங்கிறார். என்னுடைய கோத்திரம், என்னுடைய முன்னோர்களுடைய கோத்திரம் தெரியலன்னா சில பேருக்கு அப்படி தெரியல, பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லிக்கலாம்னு இருக்கு. ஏன்னா அந்த ரிஷிக்கு பந்துத்துவம் ரொம்ப ஜாஸ்தி, குடும்பம் பெருசு, அதனால அவருடைய பேரு வச்சுக்கலாம்னு இருக்கு. ஒரு 10 பேர் இருந்தா அதுல 2 பேர் பாரத்வாஜ கோத்திரமா இருப்பா அதிகபட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த பேர் வச்சுக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு பெரியவா பேர் வைப்பா, கொள்ளு தாத்தாக்கு நம்ம பேர் வைக்கக்கூடிய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். கொள்ளு தாத்தா பேர் தெரியல, கொள்ளு தாத்தாக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அவ நமக்கு பேர் வச்சது போக நம்ம இப்ப பேர் வைக்கிறோம். அந்த பாக்கியத்தை நமக்கு அவ கொடுத்திருக்காளே, அப்படிதான் வச்சுக்கிறோம். 16 சோழசி மாத்திரு சோழசின்னா 16. இப்போ ஆமா 64 பிண்டத்துல 16 போக மிச்சம். யாரெல்லாம் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி வழி குடும்பம், அம்மா வழி குடும்பம், எனக்கு சொல்லி கொடுத்த குரு, எனக்கு அண்ணதாத்தா, எனக்கு அண்ணங்கள்லாம் போட்டு என்னை காப்பாத்திருக்கா, சிறு வயசுல அப்பா அம்மா இல்ல மற்றவா காப்பாத்திருக்கான்னா அவளுக்கு பண்ணலாம். எனக்கு உதவி செஞ்சவா, பசுபக்ஷிகள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு யாராருக்கு பண்ணணுமோ பண்ணலாம். அண்ணா இன்னொரு கேள்வி பொதுவா கேக்குறேன். அண்ணா அம்மா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக தான் இந்த கலந்துரையாடல, அதுக்காக தான். என்ன விஷயம்னாக்கா, சில பேரு தற்கொலை பண்றது கிடையாது. ஆமா, அப்படிங்கிறது வந்து அவளுக்கு எப்படி போய் கையாள? இது வந்து
இது முடிவே கிடையாது. இது சுயமா அவாவாளுக்கா தோணணும். என்னுடைய முன்னோர்களை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்னுடைய முன்னோர்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் அந்த பொறுப்பை சரியா பண்ணலைன்னா முன்னெல்லாம் எங்க குருநாதர் சொல்லுவார், சிரார்த்தங்களை யாராவது ஒருத்தன் சரியா பண்ணலைன்னா அவ பந்துக்கள் போய் சொல்லுவா, பண்றா ஏன்டா பண்ணாம இருக்கா, உனக்கு ஏதாவது ஃபைனான்ஸா கஷ்டமா, பண்ணிடாம்பா. அவன் பெரியவாளுடைய வார்த்தைக்காவது பயந்துட்டு பண்ணுவான். இப்ப யாரும் அவங்க தள்ளி போயிடுறா. அப்படி அவன் சிரார்த்தத்தை பண்ணலைன்னா அந்த குடும்பத்துடைய பழக்கத்தையே குறைச்சுடுவார். ஏன்னா நான் சிரார்த்தத்தை பண்ணலைன்னா எனக்கு சிரமங்கள் வரப்போகுது. சிரமங்கள் வரவோட நான் சேர்ந்து இருந்தேன்னா நானும் அந்த சிரமங்களுக்குள்ளதான் போகணும். இப்ப கிராமத்துல சொல்றானே, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கிறானே, அந்த மாதிரி பந்துத்துவத்திலேருந்தே ஒதுக்கி வச்சிருவா. நம்ம இங்கெல்லாம் நார்த்தார் காடுல எல்லாம் கர்மா பண்ணும்போது சாரு பணம்னு ஒண்ணு கர்த்தா பண்றவன் கையில கொண்டு போய் கொடுப்பா. எதுக்குன்னா, பணம் இல்லைங்கிறதுக்காக நீ கர்மாவை விட்டுடாத, நாங்கள்லாம் இருக்கோம். ஏன்னா அந்த கர்மா சரியா நடந்தாதான் எனக்கும் க்ஷேமங்கள் ஏற்படும். என்ன சொல்றா, 7 கோத்திரம் இப்ப நான் இருக்கேன், என்னுடைய அப்பாவுக்கு நான் திருப்திகரமா சிரார்த்தம் பண்றேன். என் குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எங்க அப்பாவை ஒண்டி நான் சந்தோஷமா வச்சிருந்தா போறாது, என்னுடைய சித்தப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும். சித்தப்பா பையன் பண்ணலைன்னா பண்ணுன்னு சொல்லணுங்கிறா. என்னுடைய அத்தைக்கு சரியா நடக்கணும், என்னுடைய பாட்டிக்கு அம்மாவுடைய அம்மாவுக்கு சரியா நடக்கணும், என்னுடைய மாமா சரியா பண்ணலைன்னா சொல்லணும், மாமா பண்ணுங்க மாமா. அதுதான் 7 கோத்திரத்துடைய சம்பந்தம் இருக்கு. என்னுடைய அக்கா வழி அத்திம்பேருக்கு சரியானபடி நடக்கணும். என்னுடைய மாட்டுப்பெண் அவளுடைய சம்பந்திக்கு சரியா நடக்கணுங்கிறா. எல்லாம் சேர்ந்து தானே என்னுடைய குடும்பம். என்னுடைய குடும்பங்கிறது நான் தனி இல்லையே, இது எல்லாம் என்னுடைய பையங்களுக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணும்போது அப்பாவுக்கு பண்றோம், அம்மாவுடைய அப்பாவுக்கும் பண்றோமே, அந்த குடும்பத்துக்கும் எனக்கு பொறுப்பு இருக்கு. அம்மாவுடைய அப்பாவுக்கும் நமக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தானே வர்க்கத்தைய பித்திருநாம்னு 2 வர்க்கத்துக்கும் நம்ம பண்றோமே. அதனால தர்ப்பணங்கள் பண்ணணும். இது நம்ம சொல்லி கேட்கக்கூடிய அளவுல இல்லை. நான் அதிகபட்சமா பார்த்ததுல தர்ப்பணம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதானே நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அவளுக்கு அப்பாட்டையோ அம்மாட்டையோ ஏதோ இருக்கும்போது சொல்ல முடியாத ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த கோபத்தை அவன் நான் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அது பண்ண முடியாதுன்னு சொல்றது அந்த அப்படி தர்ப்பணம் பண்ணாத இருந்த சில குடும்பங்களை நான் பாக்குறேன். நான் போகும்போது சொல்லுவாவ, எங்க ஆத்துக்காரர் சிரார்த்தத்தன்னைக்கு அண்ணா தம்பி எல்லாம் பண்ணுவார், எங்க ஆத்துக்காரர் போய் கலந்துக்க மாட்டார் மாமா, எங்கேயோ வெளியில சுத்திட்டு பண்ணுவார்னு. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்துல 2 குழந்தைகள் இருக்கா. ஒரு பையன் வளர்ச்சி இல்லை, 50 வயசு இவ்வளவுதான் இருக்க ஒரு பையன். இன்னொரு பையன் நல்லா ஜம்முன்னு இருக்கான், எல்லாம் இருக்கான். விவாகம் சரியானபடி ஆகலைன்னா என்ன, அந்த குடும்பத்துடைய இது அதோட முடிஞ்சிருச்சே. 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அந்த குடும்பத்துடைய வம்ச பாரம்பரியம் அதோட நின்றுடுத்துன்னு என்னால பார்க்க முடியாது. அவ யாரு மாமாவை சொல்றேனோ அவாத்து மாமி இருக்கா, அவ என்கிட்ட சொல்லுவா, சிரார்த்தத்தன்னைக்கு எங்க மாமா சரியாவே பண்ண மாட்டார் மாமா, நான்லாம் எவ்வளவோ சொல்லுவேன் கேட்கல, ஆனா இன்னைக்கு குடும்பம் என்னுடைய குடும்பம் நிர்கதியா நிற்கிறது மாமி. நான் அனுபவபூர்வமா இந்த லைன்ல இருக்கிறதுனால பாக்குறோம். அவன் பண்றது அவனுக்கு அவன் நன்மையை பண்ணிக்கிறான்.